ஹலோ பசங்களா, மறுபடியும் இந்த வாரத்திற்கான சண்டே ஸ்கூல் லைஃப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எஸ், இது எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். நம்ம ரொம்ப நாளாக வீட்லேயே இருந்தோம், மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள் வீட்லேயே இருக்கணும்னு இப்போ சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுக்குள்ள பயன்ற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கோம். அப்போ இந்த பயத்துலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார்னு அந்த வசனம் சொல்லுது. அப்போ இந்த மாதிரி ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம யாரை தேடணுமா? ஏசப்பாவை தேடணும். ஏசப்பாவை தேடும் போது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மளோட பயத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட இருந்து நீக்கி போடுவாங்களாம். ஸோ நம்ம பயத்தெல்லாம் நம்ம விட்டுடுங்களா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்ச நேரம் ஏசப்பாவை பாட்டு பாடி ஆராதிக்க போகிறோம். ஸோ எல்லாரும் ஏசப்பாவுக்கு பாட்டு பாடலாமா? ஹலோ, பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் பத்திரமா சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களை எல்லாரும் பார்க்கணுன்னு அக்காவுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் போர் அடிச்சுட்டு சண்டே ஸ்கூல் வரலையே அப்படின்னு நீங்கிட்டு இருப்பீங்களே. அதனால தான் சண்டே ஸ்கூல் எவ்ரி வீக் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். ஸோ நீங்கள் எவ்வளோ அழகாக ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறது எல்லா வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்த வாரமும் என்ன பண்ண போகிறோன்னா அதே மாதிரி நம்ம நிறைய ஆக்ஷன் சாங் பாடிட்டு ஆண்டவரை வர்ஷிப் பண்ண போகிறோம். ஸோ சோர்ந்து போகாதே என்ற பாட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், உருன்னு இல்லாமல் நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக சேர்ந்து நம்ம பாட போகிறோம். நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனாலும் ஸ்கூல் எதுவுமே இல்லைனாலும் ஹாப்பியாக என்ன பண்ண போகிறோம், நம்ம சேர்ந்து ஆக்ஷன் பண்ணிட்டு சந்தோஷமாக பாடலாம். சோர்ந்து போகாதே நண்பனே சேர்ந்து பாடலாமா? கிளாப் பண்ணலாமா எல்லாரும் சேர்ந்து? ஓகே, சத்தம் வர மாதிரி வீட்டில் சேர்ந்து கிளாப் பண்ணலாம். சோர்ந்து போகாதே என் நண்பனே,
never 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 give up. ஏசப்பா நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம நல்ல ஃபெய்த்ல இருந்தோம்னா எதுக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிவ் அப் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம கூட எப்பவுமே யார் இருக்கா? ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். இந்த பாட்டு நம்பிக்கையோட சத்தமா அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு உற்சாகத்தோட பாட போறோம். பாடலாமா? ஓகே பசங்களா, இவ்வளோ நேரம் நீங்கள் நல்ல சந்தோஷமாக பாட்டுலாம் பாடி இயேசுப்பா துதிச்சிங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்னது? உங்களுக்குள்ளே இருந்த பயம்லாம் உங்களை விட்டு ஓடியே போயிருக்கும். சரி, அது ஓடி போகும்போது இன்னொரு விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா? நீங்களாம் ரொம்ப அழகாக பாட்டு பாடி, வசனம் சொல்லி, கதை சொல்லி, நிறைய விஷயங்களை ஒரு வீடியோவாக எங்களுக்கு அமைச்சிருக்கீங்க. அந்த வீடியோஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ செஷன். My shepherd, I shall not want. He makes me lie down in green pastures. He leads me beside quiet waters. He restores my soul. He guides me in the path of righteousness for his name's sake. Even though I walk in the valley of shadow of death, I fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemy. You anointed my head with oil. My cup overflows. Surely your goodness and your love, they follow me all the days of my life. I dwell in the house of
the Lord forever. Bye. பூமின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை எம்மினமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அரசனை முன் வாருங்கள். கர்த்தர் தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்பை உணர்த்தினால் நாம் அவரது ஜனங்களும் அவர் நாடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களின் துதியோடும் பிரகாரங்களின் முகசோடும் அவர் பிரவேசித்து அவர் நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 100. இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே, அவரை போல யாரும் இல்லையே. அந்த பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலும் வேற லெவல் தான். அந்த பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலும் வேற லெவல் தான். இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே, அவரை போல யாரும் இல்லையே. இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே, அவரை போல யாரும் இல்லையே. தனிமை என்பது எனக்கு இல்லையே, இயேசு என்னை தான் மறக்கவில்லையே. தனிமை என்பது எனக்கு இல்லையே, இயேசு என்னை தான் மறக்கவில்லையே. मेरा यीशु मस्ती नाडगेते, मेरा यीशु मस्ती नाडगेते. கத்தே துதிங்கள், நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனுக்கு அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெய்யாது தேவனை தேங்கள் அவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை யானமாய் உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தனக்கு மாறியே பூமியை படைப்பினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுதங்களை உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலியால சூரியனை படைத்தவரை துதிங்கள், கிருபை என்றும் உள்ளது. இறுதியால சண்டையையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Thank you. They shall be showers of blessing. This is my promise of love. They shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessings we need. Mercy drop round us falling, but for the showers we plead. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய்
பிள்ளைங்க இனி நாங்க இல்லைங்க உண்மைய ஏசப்பாவின் பிள்ளை தானுங்க ஸ்கூலுக்கு ஒழுங்கா போவோம் மிஸ்ஸுக்கு இப்பாடி அம்மாவையும் அப்பாவையும் மதிப்போமுங்க தினமும் வேதத்தோடு தவறாமல் ஜெபத்தோடு இயேசுவோட இருப்போம் மகிழ்ச்சியாக தினமும் வேதத்தோடு தவறாமல் ஜெபத்தோடு இயேசுவோட இருப்போம் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாய் இருப்போங்க எங்க ஏசப்பா நீங்க காட்டுதானங்க கெட்ட பிள்ளைங்க இனி நாங்க இல்லைங்க ஏசப்பா பிள்ளை தானங்க கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடைவதில்லை சங்கீதம் 23:1 சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களே இருக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாடு ஒட்டா உன்னை காக்கிறவர் வழங்காய்டு செவலை காக்கிறவர் வழங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வாழ்ந்து பக்கத்தில் உனக்கு நல்லா இருக்கிறார் பகையை வீழாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா திங்களுக்கு வரைக்கு காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வாழ்வதையும் இதுமொடு கொண்டு என்றைக்கும் காப்பார் பிரேஸ்லார் வாயாடி சின்சான் சண்டை போடும் சாக்கிச்சான் நான் இல்லையே இயேசுவின் செல்ல பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை அம்பாக வாழ்ந்திருவேனே டோடு மால் வைக்கிறதுக்கு தேவா இல்ல ஆட்டோடி போன் தேவா இல்ல இயேசுங்க இருக்கும் போது கவலை இல்ல வாயாடி சின்சான் சண்டை போடும் சாக்கிச்சான் நான் இல்லையே இயேசுவின் செல்ல பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை அம்பாக வாழ்ந்திருவேனே கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும் கர்த்தருக்கு ஆத்மா மேன்மை பாராட்டும் பெருமைப்படுவதற்கு கேட்டு மகிழ்வார்கள் 3 என்னோட கூட கர்த்தரை பயன்படுத்துங்கள் நாம் ஒருமிதான் நாம் இதை உறுத்துமாக 4 நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா வழிகளுக்கும் நீங்களாக்கி விட்டார் 5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை 6 இந்த ஏழையை கூப்பிட்டேன் கர்த்தர் கேட்டு அவன் எல்லா இக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் 7 கர்த்தருடைய தூதர் அவனுக்கு பயனுடைய சூழ பாலமிறங்கி விடுவித்தார் 8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான் 9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்கள் அவருக்கு குறைவில்லை 10 சிங்கக்குட்டி தாழ்ச்சி அஞ்சி பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேருக்கு ஒன்றுமே குடிப்படாது 11 பிள்ளைகளே வந்து எனக்கு செய்தி கொடுங்கள் கர்த்தர் பயமொழி உங்களுக்கு போதிப்பேன் கர்த்தர் என்னை காக்கின்றார் எனது நிழலாய் இருக்கின்றார் பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பாட்டு ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த பாட்டு அழகா என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தர் நம்மளை பகல்லையும் காக்குறாராம், இரவுலையும் காக்குறாராம். அப்போ நம்மளுக்கு ஒரு நாளை முடிக்கணும்னா யாரோட ப்ரொடெக்ஷன் ரொம்ப தேவையாக இருக்குது? ஏசப்பாவோட ப்ரொடெக்ஷன் ரொம்ப தேவையாக இருக்குது. இந்த ப்ரொடெக்ஷன் பற்றி உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்ட போகிறாங்க. ஸோ ரொம்ப ஆவலாக இருக்கீங்களா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை போய் பார்க்கலாமா? சரி, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. Hi friends, we are going to see an experiment about God's protection. Consider this tissue paper as ourselves. Consider this bowl of water as the world. Consider this glass as the God's protection. When we do not have God's protection, we destroyed in it. See this. Consider this glass as the God's protection. Bible says in Psalms 121:7 that the Lord will keep you from all evil.
When we are under His wings, He will keep us safe. ஓகே பசங்களா, இவ்வளோ நேரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்ச இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். என்ன தெரியுமா? காடோட ப்ரொடெக்ஷன் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம எதை குறிச்சுமே என்ன பண்ண தேவையில்ல, பயப்படவே தேவையில்ல. ஸோ அந்த பயம் எதுவுமே இல்லாமல் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே எழுந்துச்சு நின்று நம்ம எஸ்பா கிட்ட பேச போகிறோம். ஸோ எல்லாருமே பேசலாமா? ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் சந்தோஷமாக பாட்டு பாடி நம்ம வந்து நல்ல ஆக்ஷன் நல்லா பண்ணி ரொம்ப ஜாலியாக இருந்தோம்ல, அதே சந்தோஷத்தோடு நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் பயபக்தியாக சண்டே ஸ்கூலில் எப்படி நம்ம சமத்தா கண்ணை மூடி ஆண்டவரை ஆராதிப்போமோ அதே மாதிரி கண்களை மூடி பயபக்தியாக அவங்க சிப்ளிங்ஸ் இருந்த எல்லாரையும் கூட கூட்டிகிட்டு வந்து, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைம், யூ கோனா வர்ஷிப் காட். கண்களை மூடலாமா? Lord, we worship you, Jesus. Lord, we thank you for giving this time. ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி இயேசுப்பா. Lord, you are our hiding place, Lord. You are our hiding place, Jesus. Psalm 32 verse 7 says, you are my hiding place. You preserve me from all trouble. You surround me with songs of deliverance. நீர் என்னோட மறைவிடம் இயேசுப்பா. என்னை சுற்றி நிறைய பயங்கரமான விஷயம் நடந்தால் கூட நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். The only one reason எதுக்குன்னா, you are with me, Lord. உம்முடைய சட்டைகளுக்கு கீழே எனக்கு அடைக்கலம் கொடுங்க ஆண்டவரே. See, when you are under God's protection, nothing will come near you. நீ எதுக்குமே பயப்பட வேணாப்பா. நீ ஒன்னே மட்டும் சொல்லணும், Lord, I trust you. எவ்வளோ பயங்கரமான சிச்சுவேஷன் இருக்கலாம், just say, Lord, I trust in you, Lord. I will trust you, Jesus. என் கூட சேர்ந்த பாடலை பாடலாமா? ஆண்டவரே, நான் பயப்படும் வேளையில் நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. You are my hiding place. You are my hiding place. You always fill my heart with songs of deliverance. Whenever I am afraid, I will trust in you. Lift your hands with me and sing. And I will trust in you. Let the weak say I am strong in the strength of my Lord. I will trust in you. In my
your hands and sing with me. I will trust in you. Let the weak say, Lord. Let the weak say, I am strong in the strength of my Lord. I will trust in you. Lord, I will trust. And I will trust in. Come on, lift your hands and sing with me. Lord, I will trust in you whatever, Jesus. ஆண்டவரே, என்ன வந்தாலும் ஆண்டவரே, உம்மை நம்புவேன் இயேசுவே. In the strength of my Lord, I will trust in you. ஆண்டவரே, you are a hiding place, Jesus. ஆண்டவரே, எங்களுக்கு எந்த வந்தாலும் ஏசப்பா, நீங்க எங்களோடவே இருக்கிறீங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஏசப்பா, Lord, let them put their trust in you, Lord Jesus. எதுக்குமே பயப்படாமல் ஆண்டவரே, எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோட எல்லா நேரமும் ஜெபம் பண்ண கிருபை தாங்க ஆண்டவரே. Lord, whatever may come, Lord Jesus, help us to love you and help us to have the firm faith in you. உம்மை நம்ப எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இவ்வளோ நேரம் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் ஏசப்பா கிட்ட பேசியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ கூட நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே போக போகிறோம். அடுத்த செஷன் என்ன தெரியுமா? எஸ், இட் இஸ் தாட் ஃபார் த வீக். ஆனால் அந்த தாட்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்ம கவனித்த ஒரு விஷயத்த இப்போ பார்க்க போகிறோம். எஸ், என்ன தெரியுமா? நம்ம ஒரு பைபிள் வசனம் அழகாக கற்றுக்கிட்டோம். ஸோ உங்களுக்காக அந்த பைபிள் வசனத்தை இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து சொல்ல போகிறாங்க. சரி, அந்த வசனத்தை பார்க்கலாமா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. 2 கொரிந்தியர் 5:17. இப்போ எல்லாருமே சேர்ந்து சொல்லமா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. வாவ், உங்கள் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகாக வசனம் சொன்னாங்களே. நீங்கள் கூட இந்த மாதிரி மனப்பாட வசனத்தை நல்லா அழகாக மெமரைஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு வீடியோவாக அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அதை கண்டிப்பாக உங்களுக்காக ப்ளே பண்ணுவோம். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுடைய லாஸ்ட் செஷனுக்குள்ளே போக போகிறோம். என்ன செஷன் ஞாபகம் இருக்கா? எஸ், இட் இஸ் தாட் ஃபார் த வீக். Hi cuties, praise the Lord. Welcome to one more week of live Sunday school. நீங்கள்லாம் வாரம் அழகாக உட்காந்து மெசேஜ் கேட்குறது, பாட்டு பாடுறதெல்லாம் உங்கள் மம்மி டேடிஸ் வீடியோஸ்லாம் அனுப்புகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. இன்றைக்கி ஒரு குட்டி தாட் பார்க்கலாமா? அக்கா இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஏசப்பா பைபிளில் நிறைய இம்பார்ட்டன்ட் தாட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார்? குட்டி குட்டியாக ஸ்டோரிஸ் சொன்னார். அது என்ன சொல்லுவோம்? நம்ம பேரபிள்ஸ்ன்னு சொல்லுவோம், உவமைகள்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி பேரபிள்ஸை குட்டி ஸ்டோரிஸாக என்ன பண்ணார்? எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிறதுக்காக என்ன பண்ணார்? சொல்லி கொடுத்தாரு. அதில் ஒரு பேரபிள் இன்னைக்கு அக்கா சொல்ல போகிறேன். அப்புறம் அதோட மீனிங் என்ன, எதுக்காக ஏசப்பா அந்த பேரபிளில் சொன்னாருன்னு பார்க்க போகிறோம். சரியா? எல்லாரும் உங்கள் பைபிள் எடுத்துக்கிட்டிங்களா? அக்கா சொன்ன மாதிரி பேப்பர், பென், புக் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்களா? பைபிள் திறந்த ஒரு வசனம் படிப்போமா? மேத்யூ 13th chapterல verses 1 to 10 எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பாரு, ஒரு அழகான ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஃபார்மர்னா யாருமா? விவசாயி தெரியும்ல உங்களுக்கு. என்ன பண்ணுவாங்க விவசாயிங்க? சாயிலில் என்ன பண்ணுவாங்க? சீட்ஸ் விதைப்பாங்க. அப்புறம் அந்த செடி வளர்ந்தோடனே என்ன பண்ணுவாங்க? அதை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க தானே விவசாயிங்க. நம்மளுக்கு அவங்க கிட்ட தானே சாப்பாடுலாம் வருது. அந்த மாதிரி ஒரு ஃபார்மர் இருந்தார். இந்த கதையில் இந்த ஃபார்மர் என்ன பண்ணுறாரு? சாயில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு? விதைக்க போகிறாரு. அப்போது சின்ன விதை நம்ம ஒரு பாட்டில் வைக்கிறோன்னா என்ன பண்ணுவோம்? ஒரே ஒரு விதையை என்ன பண்ணுவோம்? உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி அது எப்படி வளருதுன்னு பார்ப்போம். ஆனால் ஃபார்மர்ஸ் எல்லாம் பெரிய லேண்ட் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சீட்ஸ் என்ன பண்ணுவாங்க? இப்படி தூவி என்ன பண்ணுவாங்க? வீசுவாங்க. அப்போ என்ன ஆகும்? சில இடத்துல சீட்ஸ் போய் கரெக்டாக விழுந்துடும், சில இடத்துல வேற இடத்துல விழுந்துடும். அப்படிலாம் நடக்கும்ல. அப்போ இந்த ஸ்டோரியில் பாரு, அந்த ஃபார்மர் வந்து என்ன பண்ணுறாரு? சீட்ஸ் எல்லாம் தூக்கி போடுறாரு. சீட்ஸ் தூக்கி போடும்போது என்ன ஆகுது?
பேர்ட்ஸுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? சீட்ஸு, ஃப்ரூட்ஸு, நட்ஸ் அதெல்லாம் தானே ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன பண்ணுது, இந்த ஃபார்மர் தூக்கி போடும்போதே அங்கங்கே மேலே விழுற சீட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, பேர்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுது, எடுத்து 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 என்ன பண்ணுது, சாப்பிட்ருது. அடுத்தது பாரு, சில சீட்ஸ் எங்கே விழுது, கொஞ்சம் ராக்கியாக கல்லாக இருக்கிற இடத்துல என்ன ஆகுது, சீட்ஸ் விழுது. அங்கே என்ன ஆகும், கொஞ்சம் தான் சாயில் இருக்கும்ல, அதுக்கு மேலே எங்கேயாவது லைட்டாக சாயில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் என்ன ஆகும், அழகாக டக்குன்னு அந்த செடி வந்துட்டு. ஆனால் என்ன ஆகும், சன் பட்ட உடனே ரூட் ரொம்ப முக்கியம் இல்லை, நம்ம பயாலஜிலலாம் படிச்சிருக்கோம்ல, பாட்னி லெசன்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன ரொம்ப முக்கியம், ரூட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என்ன ஆகும், செடி நல்லா வளரும்னு படிச்சிருக்கோம்ல. அப்போ அந்த மாதிரி ராக்ல இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, சன் பட்ட உடனே என்ன ஆயிடுது, அந்த ரூட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாததுனால அந்த செடியெல்லாம் என்ன ஆயிடுது, சுத்தமாக என்ன ஆயிடுது, செத்து போயிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில சீட்ஸ் எங்கே விழுதுன்னா போய் தான்ஸ்க்கு நடுவில் போய் விழுந்துடுது. முள் செடியெல்லாம் இருக்கும்ல, முள் புதரெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அதுக்குள்ளே போய் என்ன ஆகுது, சில சீட்ஸ் விழுந்துடுது. இப்போ அங்கே மண்ணும் இருக்கும், ஆனால் என்ன ஆகும், நல்லா வளர்றதுக்கான இடம் இருக்கும். ஏன்னா அங்கே முள் செடியெல்லாம் வளருதுல்ல, அந்த மாதிரி இதுவும் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. ஆனால் என்ன ஆகும், முள்ளுக்குள்ளே வளர 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 என்ன ஆகும், அதோட ரூட்ஸ்க்கு உள்ள நல்லா ஸ்ட்ராங்காக இறங்குறதுக்கான இடம் இருக்காது. ஏன்னா என்ன ஆகும், முள் செடியோட ரூட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதனால என்ன ஆகும், அந்த முள் செடியோட ரூட்ஸ் எல்லாம் அதை க்ரஷ் பண்ணி என்ன பண்ணுது தான், அந்த செடியை சாகடிச்சிடும். இப்போ கடைசியாக ஒரு விதமான சீடு இருக்கு, அது என்ன பண்ணுது, நல்ல நிலத்துல விழுந்து நல்லா தண்ணி பட்டு நல்ல வெயில் பட்டு அழகாக ரூட்ஸ் விடுறதுக்கு குட் சாயிலில் என்ன பண்ணுது, விழுது. அப்போ குட் சாயிலில் விழுற சீட்ஸ் என்ன ஆகும், நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த சீடு அழகாக உள்ளே வந்து அது முளை விட்டு என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு குட்டியாக லீஃப் வரும், அப்புறம் ஒரு பிக் பிளான்ட் ஆகும். அப்போ ஃபார்மர் ஹார்வெஸ்ட் பண்ணுற டைமில் பார்த்தா பர்ஃபெக்டாக என்ன இருக்கும், அழகாக செடியாக வளர்ந்துருக்கும். இந்த எக்ஸாம்பிளில் ஏசப்பா என்ன பண்ணாரு, ஒரு நல்ல தாட் சொல்லி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணாரு, இந்த கதையை சொன்னார். அப்போ அது என்ன தாட்ன்றதை நம்ம பார்ப்போமா. லூக் சாப்டர் 8ல் அதோட அழகான எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கு, அதுவும் படிப்போமா நம்ம சேர்ந்து. ஓகே, என் கூட சேர்ந்து படிக்கிறீங்களா? லூக் சாப்டர் 8 verses 12 to 15 படிக்க போகிறோம். verse 12ல என்ன போட்டிருக்கு, sometimes when God sent out his word, the devil comes and steals and devours God's word, so people won't understand and cannot be saved. கதையில் என்ன சொன்னேன் அக்கா, சில விதையை என்ன பண்ணும், தூவு நோட்டில் என்ன ஆயிடுது, பேர்ட்ஸ் குடுன்னு வந்து என்ன பண்ணுது, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுதுன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, ஏசப்பாவோட வார்த்தை, எது விதை, ஏசப்பாவோட வார்த்தை, அந்த வார்த்தை நம்ம ஹார்ட்குள்ள சோ ஆன உடனே சாத்தா வந்து என்ன பண்ணுவான், கடன்னு என்ன பண்ணுவான், அதை எடுத்துட்டு போயிடுவான். சண்டே கிளாஸ்ல அக்கா அப்பதான் ஒரு வசனம் சொல்லி கொடுப்பாங்க, அது உன் காதுல கூட ஏறி இருக்காது, அதுக்குள்ள சாத்தா வந்து என்ன பண்ணுவான், அங்க பாரு உன் ஃப்ரெண்ட் என்ன பண்றா பாரு, அந்த பக்கம் தெரியும் பாருன்னு சொல்லி என்ன பண்ணுவான், உன்னை அங்கங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுவான், அந்த வசனத்தை என்ன பண்ணுவான், உன் இருதயத்துல இருந்து உன் காதுல இருந்து என்ன பண்ணுவான், எடுத்துட்டு போயிடுவான். அப்ப அந்த சீட் ஃப்ரூட் தர முடியுமா, அந்த சீட் பிளான்ட் ஆக முடியுமா, ஆகாது இல்லை. ஏன்னா என்ன பண்ணிட்டான், சீடுக்கு வளர்றதுக்கு கூட டைம் கொடுக்கல சாத்தா. என்ன பண்ணான், அப்படி எப்படி உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டான், அந்த சீடை எடுத்துட்டு போயிட்டான். அப்போ அந்த சீடும் என்ன ஆகாது, யூஸ்ஃபுல்லா இருக்காது. அடுத்தது பாரு, verse 13, God sends out his word and people who hear get very excited, but they don't grow deeper in the understanding and they fall away from God and don't follow him anymore. இப்போ இது என்ன தெரியுமா, ராக்ஸ் மேலே விழுந்துச்சுல சீடு, அந்த மாதிரி. இப்போ அதில் இருக்க குட்டி சாயில் என்னாச்சு, வளர ஆரம்பிச்சுது. ஆனால் அது ரூட்ஸ் போக இடம் இல்லாததுனால என்னாச்சு, அந்த சீடு வேஸ்டாக போச்சு. அந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம ஒரு வார்த்தையை கேட்குறோம், அக்கா ஒரு வசனம் சொல்லித்தராங்க, அந்த வசனம் கேட்குறோம், ஆனால் அந்த வசனத்தை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோயேன், அது என்ன ஆகாது, நம்ம ஹார்ட்ல பதியாது. அக்கா சொல்ற வார்த்தைங்களை சம்டைம்ஸ் நம்ம வசனங்களை சும்மா என்ன பண்ணுவோம், மனப்பாடம் மட்டும் பண்ணி கரெக்டாக சொல்லிடுவோம். நான் இன்னைக்கு வசனம் படிச்சுட்டேன், நான் இன்னைக்கு இது பண்ணிட்டேன்னு சொல்றதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி வசனங்களை மனப்பாடம் பண்ணுவோம். ஆனால் அந்த வசனங்களை அக்கா புரியுற மாதிரி சொல்லுவாங்க பாரு, அப்போ என்ன பண்ணுவோம், கேட்கவே மாட்டோம்ல. அப்போ என்ன ஆகாது, அந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள என்ன ஆகாது, ஸ்ட்ராங் ரூட் கொடுக்க டைம் இருக்காது. அதனால என்ன ஆகும், அந்த வசனம் நம்ம இருதயத்தை விட்டு போயிடும். அப்போ இது நல்ல ஃப்ரூட் தருமா, தராதுல்ல. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, ரூட் உள்ள போகாததுனால என்ன ஆயிடுச்சு, அந்த வசனம் உள்ள என்ன ஆகல, கனி தர மாதிரி ரூட் விட இடம் இல்லை. அப்போ அந்த வசனம் என்ன ஆயிடுச்சு, வேஸ்டா போயிடுச்சு. பாரு, மூணாவது ஒரு காரியம் அக்கா சொன்னேன். என்ன சொன்னேன்,
சில விதை எங்க போய் விழும்? தான்ஸுக்கு நடுவில் விழும். அங்க என்ன ஆகும்? வளரும். ஆனா கொஞ்சம் தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அதுக்கு இடம் இருக்காதுன்னு சொன்னேன். இந்த வசனம் படிக்கிறியா என் கூட சேர்ந்து? Sometimes God sends out His word. People listen to it, but they don't allow His word to control their lives. They let the cares of their life and other things choke out the word of life. பாரு, அக்கா சொன்ன வசனம் நம்மளுக்கு கேட்டுருச்சு, நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த வசனம் நம்ம இருதயத்துல என்ன பண்ணிட்டோம்? வச்சுட்டோம். ஆனா நம்ம அந்த வசனத்தை படி நம்ம நடக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா பிரச்சனை வரும்ல. நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குட்டி சர்க்கம்ஸ்டான்ஸ் வரும். நீ சின்ன பிள்ளையா இருக்கலாம். இப்ப அக்கா என்ன பண்ணிருப்பாங்க? அந்த வாரம் ஒரு வசனம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் அக்கா சொல்லி கொடுத்தல, அன்னைக்கு ஒரு வசனம் என்ன சொல்லி கொடுத்தேன்? நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணேன்? ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன். இப்போ உங்க எல்லாருக்கும் அந்த வசனம் கேட்டுருச்சு. அந்த வசனம் அக்கா புரியுற மாதிரி உங்களுக்கும் சொல்லிட்டேன். அந்த வசனமும் புரிஞ்சிருச்சு. உங்க மனசுல அந்த வசனம் இருக்கு. இப்ப நீங்க திருப்பி ஸ்கூலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோயேன். அப்போ உங்க மிஸ் கேட்குறாங்க, ஹோம்ஒர்க் எழுதுனியா அப்படின்னு கேட்டா டக்குன்னு என்ன சொல்ல வரும்? ஒரு பொய் சொல்ல வரும்ல. அப்ப என்ன ஆயிடுச்சு? வசனம் நம்ம கேட்டாச்சு, வசனம் நம்மளுக்கு புரிஞ்சாச்சு, வசனம் நம்ம இருதயத்துல கூட இருக்கு. ஆனா கஷ்டமான சிச்சுவேஷன் வருது இல்ல, அந்த டைம்ல என்ன பண்றோம்? அந்த வசனத்தை மறந்துட்டு என்ன பண்றோம்? அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பண்றோம்? நம்ம விட்டு கொடுத்துறோம். அப்ப அந்த இடத்துல என்ன பண்றோம்? நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம ஹார்ட்ல அந்த வசனம் இருக்கு தெரியும். ஆனா என்ன பண்றோம்? நம்ம ஃப்ரெண்ட் வந்து சொல்றான், டி இதெல்லாம் ஒன்றும் இல்லடா, இதெல்லாம் சின்ன விஷயம்டா, என் பேப்பர் பார்த்து எழுது, காப்பி அடிக்கிறதுலாம் ஒரு தப்பாடா அப்படி சொல்லும் போது என்ன பண்றோம்? நம்ம டப்புன்னு என்ன பண்றோம்? ஆமால தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடுச்சு? அந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிறது வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல. அப்ப இதுதான் மூணாவது வகையான சீடு. இப்போ வசனம் இருதயத்துக்குள்ள இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. ஆனா தான்ஸ் அதை நெருக்கும் போது என்ன ஆகுது? அந்த வசனம் லைஃப் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம அந்த வசனத்தின்படி செய்யல. அந்த தான்ஸோட ப்ரெஷர்ல நம்ம என்ன பண்றோம்? ஆக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகுது? அந்த வசனம் வேஸ்ட் ஆயிடுது. அந்த சீடு என்ன ஆகுது? நல்ல செடியை கொடுக்க முடியாம போயிடுது. கடைசியா ஏசப்பா சொல்றது என்னது? ஒரு நல்ல நிலத்துல விழுந்து நல்ல கனி கொடுக்குற ஒரு பிளான்டா வளர்றத பத்தி ஏசப்பா சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன மீனிங்? லாஸ்ட் வசனம் படிக்கலாமா? Luke 8:15. When God's word is heard by people who listen and obey, His words every day, He causes them to grow stronger and stronger, and as they serve Him, others come to know that Jesus, which is called bearing fruit. பார்த்துக்கோ, இப்போ ஏசப்பா இந்த வசனத்துல அழகா சொல்றாரு, கடைசி விதை எங்க விழுது? நல்ல நிலத்துல. நல்ல நிலத்துலன்னா என்ன சொல்லும்? நம்ம ஹார்ட்ல. நல்ல ஹார்ட்ல விழும் போது என்ன ஆகுது தெரியுமா? அந்த வசனம் நம்ம ஹார்ட்குள்ள போய் ரூட் விட்டு ஸ்ட்ராங்கா வளருது. அப்படின்னா என்ன? எவ்ரிடே நம்ம என்ன பண்றோம்? அந்த வசனத்தை யோசிக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரியுறது மட்டும் இல்ல, எவ்ரிடே அந்த வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். லிசன் மட்டும் இல்ல, லிசன் அண்ட் ஒபே. லிசன் அண்ட் ஒபே என்னது? காட்ஸ் வேர்ட். அக்கா சொல்லிட்டே இருக்கல, டெய்லியும் என்ன பண்ணுங்க? பைபிள் படிங்க, ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன்னா, இப்போ டெய்லியும் பைபிள் படிக்கிறது சும்மா ப்ராக்டிஸாக இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? வசனம் படிக்கிறத கேட்கறது மட்டும் இல்லை, புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, என்ன பண்ணணும்? அதன்படி நடக்கணும். நடந்தா என்ன ஆகும்? ஹார்வெஸ்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா நல்ல நிலத்துல விழுந்த நல்ல சீட்ஸ் மட்டும்தான் என்ன ஆகுது? சக்க சக்க சக்கன்னு என்ன ஆகுது? அழகா ஃபுல்லா பார்த்துருக்கீங்களா நீங்க? தோட்டத்துல எல்லாம் அழகா என்ன பச்சை பசேல்னு வளர்ந்துருக்கும். அப்ப நம்ம லைஃப்பும் நல்ல க்ரீனா ஃப்ரெஷ்ஷா பர்ஃபெக்டா வளரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இருதயத்தை நல்ல நிலமா வச்சுக்கணும். அப்போ ஏசப்பாவோட வார்த்தை நம்ம இருதயத்துல விழும்போது நல்ல ரூட் கொடுத்து நல்ல ஸ்ட்ராங் ஆகி நம்ம எவ்ரிடே அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும் போது என்ன ஆகும்? ஒரு நல்ல ஃப்ரூட் பேரிங் ட்ரீ ஆகும். அப்போ நம்மள பார்க்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அந்த பிள்ளைக்குள்ள என்ன இருக்கு? ஏசப்பாவோட வார்த்தை இருக்கு பாரு, அந்த பிள்ளைய பாரு, ஏசப்பா பிள்ளைன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம லைஃப் என்ன ஆகும்? சூப்பரா ஃப்ரூட் கொடுக்குற ஒரு ட்ரீ மாதிரி நம்ம லைஃப் ஆயிடும். அப்ப எத்தனை பேர் காசு அக்கா என்ன பாக்குறவங்க எல்லாம் சொல்லணும், இந்த பிள்ளைக்குள்ள ஏசப்பா இருக்கா, இந்த பிள்ளையோட இருதயத்துல ஏசப்பாவோட வார்த்தை இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தை படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, என்ன பைபிள்ல சொல்லியிருக்கு? வசனத்தை லிசன் பண்ணணும் and obey. Listen and obey so the word may make us stronger and stronger every day.
ஏசப்பாவோட வார்த்தைங்க நம்மள என்ன பண்ணும், ஒரு ஒரு நாளும் பெட்டரா 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 மாறதுக்கு என்ன பண்ணும், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பீங்களா எல்லாரும்? அக்கா, சும்மா நான் இன்னைக்கு 2 சாப்டர் படித்தேன், 3 சாப்டர் படித்தேன்னு இல்லாமல் 4 வசனம் படித்தா கூட அந்த வசனத்தின்படி நான் என்ன பண்ண போகிறேன், நடக்க போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், ஏசப்பாவோட வார்த்தைங்களுக்கு ஒபே பண்ண போகிறேன். நான் எப்படி இருக்கணும், ஒரு சூப்பர் ஃப்ரூட் பேரிங் ட்ரீ மாதிரி இருக்கணும். நான் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு ராக்ல ஒரு தான்ஸ்குள்ள விழுந்து நான் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது. என் லைஃப் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணணும், ஒரு ஃப்ரூட் பேரிங் ட்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பா கிட்ட கேட்க போறோம். ஏசப்பா ஹெல்ப் பண்ண நம்ம எல்லாமே பண்ணலாம்ல. நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ குட்டியா ப்ரேயர் பண்ணி ஏசப்பா கிட்ட கேட்க போறோம். ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா, நான் நல்ல ட்ரீயா வளரணும் ஏசப்பா. என் இருதயம் ஒரு குட் சாயில் ஃபர்டைல் லேண்டா இருக்கணும். அப்போ என்னாகும், உங்களோட வார்த்தை உள்ள வந்து நான் டெய்லியும் உங்க வார்த்தையின்படி நடக்கும் போது எனக்கு என்னாகும், குட் ஃப்ரூட் பேரிங் ட்ரீயா நான் மாற முடியும் ஏசப்பா. கேட்கலாமா? எல்லாம் கண்களை மூடலாமா? ஒரு நிமிஷம் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணலாமா ஏசப்பா கிட்ட? ஏசப்பா கிட்ட கேட்கலாமா? கண்ணை முடிக்கிறீங்களா எல்லாரும்? ஏசப்பா கிட்ட கேட்குறீங்களா? ஏசப்பா, என் இருதயத்தை ஒரு ஃபர்டைல் லேண்டாக மாற்றுங்க ஏசப்பான்னு கேளுங்க. என் இருதயத்துக்குள்ளே கேட்குற வசனங்களை சாத்தா வந்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஏசப்பா. என் இருதயம் ஒரு ஹார்ட் ஸ்டோனாக இருந்து அந்த வெதை ஏசப்பாவோட வார்த்தை வளராத இடமா இருந்துடக்கூடாது ஏசப்பா. என் ஹார்ட்ல மற்ற டிசையர்ஸ், மற்ற பாவங்கள், மற்ற சிந்தனைகள் எதுவும் வசனத்தை எடுத்துட்டு போயிடுற மாதிரி இருக்கக்கூடாது ஏசப்பா. என் ஹார்ட்டை ஒரு குட் ஃபர்டைல் சாயில் உள்ள லேண்டா மாத்துங்க ஏசப்பான்னு கேளுங்க. ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவார்ல நம்ம கேட்டா. ஏசப்பாவோட வார்த்தை நல்ல ரூட்ஸ் விட்டு நல்லா வளர்ந்து கனி கொடுக்குற ஒரு சாயில் உள்ள லேண்டா என்ன மாத்துங்க ஏசப்பான்னு கேளுங்க. Thank you, Jesus. Lord, I thank you for every kid who's here today, Lord Jesus. அவர்கள் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பா இந்த வேலையில் உம் வசனத்தை கேட்க, உம்மை ஆராதிக்க, உம்மை நோக்கி கூப்பிட நேரம் ஒதுக்கி வந்து உட்கார்ந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. Bless them abundantly, Lord Jesus. Lord, I pray that the word that they hear, இன்னைக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே, இத்தனை வாரங்கள் இதுக்கப்புறம் வரப்போகிற வாரங்கள் அவர்கள் கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஒரு வசனமும் ஏசப்பா அவர்கள் இதயத்தில் வேர்கொண்டு let it multiply plentyfold, Jesus, hundreds and 30s and 60s, Lord. Let them bear fruit. Let every word that they hear, let God's word be sown into their hearts, Lord Jesus. அவர்களை ஆசீர்வதிங்க. Let them be unique and special and different from everybody else, that when they see them, they will say they are the children of God. எங்கள் பிள்ளைங்களை அந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களா மாற்றுங்க ஏசப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க. Lord, I pray for a special anointing, a special blessing and special protection on all of our kids and their families, Lord. அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு அக்கா ஒரு குட்டி வசனம் சொல்ல போறேன். அந்த வசனத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க, மனப்பாடம் பண்ணிக்க போறீங்க. ஓகே, இன்னைக்கோட வேர்ஸ் பாப்போமா? James 1:22. Do not merely listen to the word and so deceive yourselves. Do what it says. இந்த வசனம்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இன்னைக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய வேர்ஸ் என்ன? James 1:22. மறந்துடாதீங்க. இந்த வசனத்தை என்ன பண்ணணும், கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரியா? வசனம் என்ன சொல்லுது? நீங்க சும்மா வசனம் கேட்கிறவங்களா இல்ல, அதன்படி செய்கிறவர்களா என்ன பண்ணணும், இருக்கணும்னு சொல்லுது. சரியா? நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? கேட்குற வசனம் எல்லாம் உங்க ஹார்ட்ல ஏத்திக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கிற பிள்ளைங்களா என்ன பண்ணணும், எவ்ரிடே வசனத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன். பி பிளெஸ்ட். பாய். ஹாய் பிள்ளைங்களா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இந்த வாரத்துலேருந்து ஒரு புது ப்ரோக்ராம்குள்ளே போக போகிறோம். இந்த ப்ரோக்ராமோட டைட்டில் ஃபைண்டிங் த ட்ரூத். அதாவது நம்ம பைபிளில் இருக்கிற சில கேள்விகளுக்கு உண்மைகளை என்ன அப்படின்ட்டு அறிஞ்சிக்க போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, சண்டே ஸ்கூல் சண்டேஸில் தான் நடக்கும். சரியா தவறா? இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? ஆமாம், சரி.
அந்த மாதிரி தான் பைபிளில் இருக்கிற சில கேள்விகளுக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து சில உண்மையான ஆன்சர்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி. நியர்லி 40 people wrote this Bible. இந்த வேதாகமத்தை 40 பேர் எழுதினார்கள். சரியா தவறா? உங்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். ஸோ இதோட பதில் சரி. இந்த வேதாகமத்தை எழுதினது 40 பேர், அதுவும் 1500 years டைமில் எழுதியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ ப்ரெஷியஸான புக்கு இல்லை? ஸோ இது நம்ம ப்ரெஷியஸாக பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் இந்த புக்கை நம்ம படிக்கணும். அதனால தான் வந்து ஏசப்பா நம்மளுக்கு இந்த புக்கை கொடுத்துருக்காரு. ஸோ தொடர்ந்து இதை டெய்லி நீங்கள் படிப்பீங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய கேள்விகளை நம்ம நெக்ஸ்ட் வீக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நெக்ஸ்ட் வீக்கு நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு ஃபுல் விவரம் தெரியும்னா நீங்கள் அடுத்த வீக் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு. என்னென்னா நீங்கள் அடுத்த வாரம் எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-223-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.